எறா வந்து கேக்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து எறா க்ளீன் பண்ணி எடுத்துட்டே இருக்காங்க நிறைய குவான்டிட்டியில. டெய்லி கவலை மீன் குழம்பு வந்து நம்ம 60 ரூபாய் சாப்பாடு தரோம் இல்லைங்களா? ஒன்னொன்னுதான் வறுத்து வைப்போம், எல்லாத்தையும் வறுத்துற மாட்டோம். ஓகே ஓகே. கேக்கும் பொழுது மசாலா தொட்டு வச்சிருப்போம். சோ டைரக்ட் ஃபிஷ் கான்டாக்ட் தான். ஏதோ நம்ம இந்த ஃப்ரோசனோ இல்ல மத்தபடி ஒரு எந்த ஒரு இதுமே கிடையாது. குட்டி மண்பானை வச்சு அதுலதான் மீன் குழம்பு கொடுக்குறாங்க. பார்த்தாலே தெரியும் சுட சுட இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு G3 Vlog வியூவர்ஸ். இன்னைக்கு நாம வந்திருக்கிறது கடல் விருந்து சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கோம். எஸ், பட்டினப்பாக்கம் தான் வந்திருக்கோம். பட்டினப்பாக்கம்ல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு. அதுல நாம செலக்ட் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கிறது மீனாட்சி மெஸ் தான். மீனாட்சி மெஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர்கிட்ட இருந்து வந்த ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, மீனாட்சி மெஸ்ல நம்பி போயிட்டு சாப்பிடலாம், தரம் வந்து பயங்கரமா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், நம்பி போய் சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு மீனாட்சி மெஸ் தான் வந்திருக்கோம். உள்ள போயிட்டு நாம சாப்பிட ஆரம்பிக்கலாம் வாங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம் வணக்கம். உங்களோட பேரு? என் பேர் வந்து சுரேஷ் விஜய். நான் இங்கே தான் பட்டினப்பாக்கம் வந்து மீனாட்சி. சுரேஷ் விஜய் பேரே சுரேஷ். ஓகே. இல்ல தளபதியோட போட்டோஸ்லாம் நிறைய பார்த்துருந்தோம். பயங்கரமான தளபதி ஃபேன். ஓகே. நம்ம கடை எத்தனை வருஷமான இருக்கு? கடை வந்து 2001ல இருந்து இருக்கு. ஸோ மாமா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பேசிக்லி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபிஷர்மேன். நாங்கள் தொழிலே வந்து மீன் பிடிக்கிறது தான். ஃபேமிலியில் வந்து போட்லாம் இருக்குது நமக்கு. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற போட் நம்ம அங்கே தான் வாங்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒரு நேரம் ஒரு அதிகமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிற டைம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களும் போட்டுக்கு போகிறவங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்டயும் நம்ம சொல்லி வச்சு என்ன ஃபிஷ் தேவையோ அதை நம்ம டைரெக்டாக வாங்கிக்கிறோம். ஸோ டைரக்ட் ஃபிஷ் கான்டாக்ட் தான். ஏதோ நம்ம இந்த ஃப்ரோசனோ இல்லை மற்றபடி ஒரு எந்த ஒரு இதுவுமே எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்துல சொல்லணும் அப்படின்னா இங்கே நிறைய விஷயம் நடக்குது. இப்போ ஃபுட்டில் இப்போ அந்த லைக் அந்த அஜினமோட்டோ வந்து மிக்சியில் அவங்களே அரைச்சி கேட்டால் அதை சால்ட்டாக மேலே தூவி கொடுக்குறாங்க, கேட்டால் அதை சால்ட்டுன்றாங்க. இந்த மாதிரியாவும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அந்த மாதிரிலாம் இங்கே நடக்கலை. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக கொடுக்கணும், எல்லாருமே நல்லா சாப்பிடணும் அப்படின்னு. இப்போ வரைக்குமே எனக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தால் கண்டிப்பாக இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. நான் வந்து யூடியூப்ல வந்து பட்டினப்பாக்கம் எந்த கடை போகலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நிறைய கடை வந்திருந்தது. ஆனால் உங்கள் கடைக்கு கீழே மக்கள் கிட்டே இருந்து வந்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சி மெஸ்ல நம்பி போய் சாப்பிடலாம், தரம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட் தான். எல்லாமே வந்து பேரை வச்சு போறதை விட்டுட்டு ரிவ்யூ பார்த்து போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ எப்படி இருக்கு ஏதா இருக்குன்றத உள்ள போய் நம்ம போய் நின்று பார்க்க போறது கிடையாது. பட் ஒரு ரிவ்யூ ஒரு 10 பேர் எடுத்து பார்த்தாலும் ஒரு சில விஷயம் மைனஸா வரதாமா செய்யும். அதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு விஷயம் மைனஸா வந்துச்சு அதனால இந்த கடைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தாட்ல அவங்க மைண்ட்ல ஆல்ரெடி வேற ஒரு கடை ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கிறப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரிவ்யூ பாருங்க, பார்த்துட்டு வந்து சாப்பிடுங்க. டேஸ்ட்ல எந்த ஒரு குறையும் இருக்காது, அதுக்கு நான் கேரண்டி தருவேன். எஸ்பெஷலி கவலை மீன் குழம்பு ரெகுலரா இருக்கும் இங்க, அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. பட் எனக்கு இந்த குழம்பு மீன் வேணும், எனக்கு சங்கரா மீன் குழம்பு வேணும், எனக்கு வந்து பாறை மீன் குழம்பு வேணும் அப்படின்ட்டு வரவங்க கேட்டாலுமே நம்ம வரவங்களுக்கு வந்து அவங்க மார்னிங்கே கால் பண்ணி அப்பா இன்னைக்கு இந்த மாதிரி மீன் குழம்பு எனக்கு ரெடி பண்ணி வச்சிருங்க, இந்த மாதிரி நண்டு குழம்பு ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கன்ஃபார்ம் அப்படின்னா மட்டும் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோம். சைடிஷ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான் இருக்கு, ஸ்குவிட் இருக்கு, சொரா புட்டு இருக்கு, கிராப் இருக்கு. ஸோ இது எல்லாமே 100 பிளேட்டு. தாராளமா ஒரு ஆள் கண்டிப்பா சாப்பிடலாம். ஃபிஷ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 80, 60ல இருந்தே இருக்கு. ஓகே, அந்த மீனோட சைஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ். இல்ல எனக்கு ஆர்டர்ஸும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில ஆர்டர்ஸ் வந்து எங்களை வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து ஒரு 100 பேர் சாப்பிட்ற மாதிரி ப்ரான்ஸ் வேணும். ஒரு 1 வீக் பிஃபோர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எனக்கு 120 சாப்பாடு வேணும்பா, 100 பேர் சாப்பிட்ற மாதிரி வேணும். அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எதுனா வேணும் அப்படின்னா வந்து அவங்க முன்னாடியே கால் பண்ணி எனக்கு ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டு விட்டாங்க அப்படின்னா கம்பல்சரியா ஆர்டர் வந்து டைம் கரெக்டா 11:30னா 11:30க்கு ஃபுட் அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். வறுவலுக்கு வந்து மீன் மசாலா ரெடி பண்ணி அதில் அப்ளை பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆமா, என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க இதுல? மஞ்சத்தூள் கொஞ்சமும், மிளகு சீரக பொடி, மிளகு சீரகம் அது கொஞ்சம் வாசனைக்காக நுணுக்கி வச்சிருக்கீங்க. ஆமா, பவுடர் அதையும் இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கார்ன்ஃபிளவர் மாவு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் பாருங்க. அதுதான் ஒண்ணு போட்டோம் இல்லைங்களா? இப்ப நம்ம இதுதான் ஒன்னொன்னுதான் வறுத்து வைப்போம், எல்லாத்தையும் வறுத்துற மாட்டோம். ஓகே ஓகே. கேட்கும் பொழுது மசாலா தொட்டு வச்சிருப்போம். இது எல்லாமே பண்றதை விட டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாமே வந்து தண்ணியா போட்டுருவாங்க. ஆமா, அந்த தண்ணியில என்ன மிக்ஸ் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம இந்த பொடி பார்க்கும் பொழுது
இதுல ஒண்ணும் இல்ல வெறும் குழம்பு தூள் தான் அப்படின்றது தெரியும். இது உள்ள இழுத்துருமாக்கா இந்த மசாலா? இது சாந்துருமா? போயிடும். இப்ப நம்ம இப்படி உள்ள போடுறோம் பாத்தீங்களா, போட்டுடுறோம். போட்டுட்டு உதவிட்டோம்னா அது தேவையான அளவு உள்ள இருக்கும். அவ்வளவுதான். தண்ணி எல்லாம் ஊத்தி மிக்ஸ் பண்ணாம அந்த மசாலா பண்ண மட்டுமே வேண்டாம். போட்டுருக்கீங்க. ஓகே. நீங்க சாப்பிட்டா அதுல தெரியணும் எதுவும் கலப்படம் இல்ல, உண்மையா இருக்கு, சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்களும் இன்னைக்கு சாப்பிடுவீங்க இல்லையா? சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா. மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து சங்கரா மீன். இவங்க எப்படின்னா இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னா அப்படியே வந்து மசாலா போட்டு புரட்டிருக்காங்க. உள்ள மீனுக்குள்ள வந்து மசாலாவை உள்ள திணிச்சிட்டு மேல வந்து அப்படியே அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் இவங்களோட ஸ்பெஷல். இன்னும் நிறைய மீன் ஐட்டம் இருக்குது. மசாலா போட்டு ஃப்ரைக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி மசாலா போடும்போது மீனோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்றேன். இங்க எல்லாருக்குமே வந்து நுனியலை போட்டு தான் சர்வ் பண்றாங்க. அதே மாதிரி மீன் குழம்பும் பார்த்தா பானையில தான் கொடுக்குறாங்க. ஒரு குட்டி மண்பானை வச்சு அதுல தான் மீன் குழம்பு கொடுக்குறாங்க. பார்த்தாலே தெரியும் சுட சுட இருக்கு. இவங்க பார்த்தோன்னா நான்வெஜ் மீல்ஸ் வந்து 60 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி மீன் குழம்பு வந்துடும், சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் இந்த பொரியல் வந்துடுது, ரைஸு அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். இது தவிர நமக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து மீன் இருக்குது. மீனோட ரேட் வந்து அந்த மீன் எவ்வளோ சைஸில் இருக்கோ அதை பொறுத்து மீனோட ரேட் வந்து வேரியஸ் ஆகுது. மற்றபடி கடம்பா, பிரானு, சுறா புட்டு இது எல்லாமே வந்துட்டு 100 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உங்ககிட்ட இருந்த சைட் டிஷ் எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், கொண்டு வந்துட்டாங்க. என்னென்ன வந்திருக்குன்னா ப்ரான் மசாலா, அதுக்கப்புறம் சுறா புட்டு, கடம்பா ஃப்ரை, நண்டு ஃப்ரை, அதுக்கப்புறம் மீன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, பூங்குழலி மீன். இது வரைக்கும் நான் இதை டேஸ்ட் பண்ணதே கிடையாது. இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த சைட் டிஷ் எல்லாம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு தான் ட்ரை பண்ண போகிறோம். எல்லாருக்குமே வந்து ஒரு 2 மீன் போட்டு தான் வந்து மீன் குழம்பே கொடுக்குறாங்க. ஓகே, ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு மீனோடு எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அப்புறம் புளி கரைச்சி போட்டு அவங்களோட மசாலா வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, இல்லை என்னென்னலாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. அந்த மசாலா போட்டு, அந்த குழம்பு மசாலா போட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் வதக்கிட்டு, வெந்தயம்லாம் போட்டு வதக்கிட்டு, புளி கரைச்சி ஊற்றி குழம்பு மாதிரி ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் மீன் போட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. அந்த புளிப்புலாம் வந்து பக்காவாக இறங்கியிருக்கு. நம்ம வீட்டு ஸ்டைலில் நம்ம அம்மா சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. குழம்பு மீனும் வச்சு ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து சீ ஃபுட்லாமே வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அதுவும் மீன்லாம் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுட்ருப்பேன். மீன் குழம்புலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மீன் குழம்பு. குழம்பு மீன் வச்சு உள்ளே வச்சுருக்கேன். குழம்பு மீன் வச்சு ஒரு வாய் சாப்பிட்றலாம். எனக்கு வந்து மீன் குழம்பு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். அந்த மாதிரி புளிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னொரு வாய் சாப்பிட்டுட்டு சைட் டிஷ்க்கெலாம் போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து மீன் தான் டேஸ்ட் பண்ண போகிறேன். மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதனால் மீன் வந்து டேஸ்ட் பண்ணலாம். பக்கவே பயங்கரமாக இருக்குது. பூங்குழலி மீன் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து அந்த மசாலாவில் தண்ணி என்னென்னு எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே உதிரியாகவே வச்சு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. உள்ளேயும் வச்சுருந்தாங்க. தெரியும் உங்களுக்கு மசாலா உள்ளே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம், மீன் வந்துட்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னா, நம்ம வந்து உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். நம்ம இப்படி பிச்சு இப்படி பார்க்கும்போது மீனோட அந்த ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒயிட்டிஷாக இருக்கணும். இப்படி இருந்ததுன்னா இது மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம நம்பி சாப்பிட்லாம். கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தது, கொஞ்சம் அதிகமாகவே ரெட்டிஷாக இருந்தது அப்படின்னா அந்த மீனை வந்து ஐஸில் வச்சுருக்காங்க. அது பழைய மீன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரெட்டிஷாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒயிட்டாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீன். எனக்கு சாப்பிடும்போதே நல்லா ஃபீல் ஆகுது. ஒரு வாய் சாப்பிட்றலாம். அருமையாக இருக்குது.
ஓகே, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எறா சட்டி சோறும் வந்திருக்கு. அதுவும் மண்பானையில் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா, அந்த ப்ரான் மசாலா வெளியில் பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ரான் மசாலா கொஞ்சம் எடுத்துட்டு தவாவில் போட்டு அதோட ரைஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பயங்கரமாக ஒன்று கொடுக்குறாங்க. எறா சட்டி சோறு, அது கூட ஒரு ஆம்லேட்டும் வந்துடுது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எறாலாம் நிறைய போட்டு பயங்கரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆவி பறக்க பறக்க இருக்கு, சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு. நம்ம வீட்டிலலாம் வந்து எறா ஃப்ரை பண்ணும்போது அது எப்போ காலி ஆகும் அந்த சட்டி அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். கடைசியாக அதில் கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு கிண்டி அந்த கடாய் சோறுன்னு அந்த சட்டியோடய வச்சு சாப்பிடுவோம். எக்ஸாக்டாக அதே ஃப்ளேவர் அப்படியே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா இந்த இறால் சட்டி சோறை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிடுங்க, பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக காலி பண்ணிடலாம் போல், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததான் நம்ம வந்து சொரா புட்டு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொரா புட்டு சாப்பிட போகிறேன். கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு சும்மா சாப்பிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. அந்த வெங்காயம்லாம் அப்படி நறுக்குன்னு வாயில் படுது, அதை கடித்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது. இந்த பச்சை மிளகா போட்டிருக்காங்களா, நிறைய போட்டிருக்காங்க கட் பண்ணி. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கியிருக்கு, சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், சீரியஸாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. அடுத்ததான் வந்து எறா சாப்பிட போகிறோம். ப்ரான் மசாலாவாக பண்ணியிருக்காங்க ட்ரையாக, அதை ட்ரை பண்ண போகிறோம். இந்த ப்ரான் மசாலாவை தான் அந்த எறா சட்டி சோறில் வந்து அப்படி கடாயில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரான் மசாலாவும் எப்படி குக் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். எதுக்குமே வந்து இவங்க அஜினமோட்டோ அந்த மாதிரி டேஸ்ட் கூட்டணும் அப்படின்றதுக்காண்டி அந்த மாதிரிலாம் பண்ணுறதே கிடையாது. வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டும் சேர்ந்த மாதிரி குழம்பு மசாலாவாக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மசாலா போட்டு கூட எக்ஸ்ட்ரா வந்து ஆனியன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மட்டும்தான் போடுறாங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறாங்க, அப்படியே ட்ரையாக அதை நல்லா குக் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோதான் இவங்களோட மசாலாவே. சூப்பர் சாஃப்டாக இருக்குது. முக்கிய விஷயம் என்னென்னா, ப்ரானை வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணலன்னா அந்த மண் இருக்கு இல்லையா, அது நரன்னு நம்ம சாப்பிடும்போதே தெரியும், வாயில் கடிப்படுற மாதிரி. இது வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எந்த ஃபீலுமே வரல. அடுத்ததான் நம்ம வந்து கடம்பா தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த கடம்பா பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக குக்காக இருந்தது அப்படின்னா நம்ம கடிச்சு இழுத்தோன்னே வந்துடும். ஓவர் குக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். அதை சாப்பிட்டு எப்படி குக்காக இருக்குது, எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். சூப்பராக இருக்கு. இங்கே எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், நண்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது, நண்டும் ட்ரை பண்ணிடலாம். நண்டு மேலே கொஞ்சம் மசாலா இருக்கு இல்லையா, அதை போட்டு கொஞ்சம் சாதத்தோடு ட்ரை பண்ணிடலாம். அப்புறம் நண்டு உள்ளே இருக்கிற அந்த சதையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். பயங்கரமாக இருக்கு. நண்டு உள்ளே இருக்க சதை இப்படி எடுத்து, இதை எப்படி உள்ளே இருக்க சதை எடுக்கணும்னா இப்படி எடுத்து இப்படி கட்டை விரல் விட்டு இப்படி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற சதை வந்துடும். அப்புறம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நண்டு. சாப்பிடும்போதே நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. பயங்கரமாக இருக்கு. நண்டு மசாலா சாத்தோட சேர்த்து சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்கு. கடைசியாக ஃபினிஷிங் டச்சாக ரசத்தோடு முடிச்சுக்கலாம். ரசம்
ப்ரானோட காம்பினேஷனை அடிச்சுக்கவே முடியாது. பயங்கரமாக இருக்குது எப்பவும் போலவே. சூப்பராக இருக்குது. எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பட்டினப்பாக்கம் மீனாட்சி மெஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது இவங்களோட சைடிஷ் எல்லாமே தான் சொல்லுவேன். எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ப்ரான் மசாலாவாகட்டும், கடம்பாவாகட்டும், சொராப்பட்டாகட்டும், நண்டெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருந்தது. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எறா சட்டி சோறை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருந்தது. சாப்பிட்டுட்டு நீங்களே சொல்லுவீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வீடியோக்காக சொல்லலை, இவங்களோட மசாலா எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. அந்த அஜினமோட்டோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டில் எப்படி குழம்பு மசாலா ரெடி பண்ணி அதை வச்சு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்பி வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை.